Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 7.5 ரிசர்வேஷன்னா என்ன, போனஃபைட் சர்டிஃபிகேட்டை எப்படி நீங்க வாங்கணும், இது வந்து லா அட்மிஷனுக்காக ஏன் சப்மிட் பண்ணணும், இதற்கான முழு விளக்கம், அது மட்டும் இல்லாத போனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்மேட்டையும் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் 7.5 ரிசர்வேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். 7.5 ரிசர்வேஷன் கீழே யாரெல்லாம் வருவாங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். அது தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து 6th இருந்து 12th வரைக்கும் தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் படிச்சிருக்கணும். 1 இயர், அதாவது 6th வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும், 7th வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லையும், 8th வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் படிச்சிருந்தா அவங்க வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் கீழே வரமாட்டாங்க. ஸோ 6thலேருந்து கண்டினியூஸாக 6th 7th 8th இது எல்லாமே 12th வரைக்கும் அவங்க ஒன்லி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். தமிழ் மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க எல்லாருமே வந்து 7.5 ரிசர்வேஷன் கீழே சீட் வந்து வாங்கலாம். இந்த லா காலேஜ் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் 7.5 ரிசர்வேஷன் கீழே சீட்டு வந்து அலகேட் பண்ணுறாங்க. அப்போ சீட்டு அலகேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் ஆனது மாணவர்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை யாருக்கிட்ட இருந்து வாங்கணும்னா சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், அதாவது மாவட்ட கல்வி முதன்மை ஆய்வாளர்கிட்ட வந்து சைன் வாங்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து 6thலேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க இல்லையா, அந்த ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட வந்து சீல் சைன் நீங்கள் வாங்கணும். அதற்கான ஃபார்மேட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ்க்கான ஃபார்மேட்டு. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ இந்த என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணுன்றதை நம்ம பார்த்தலாம். இந்த இடத்துல என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, அவங்களுடைய கார்டியனோ அல்லது வந்து பேரண்ட்ஸுடைய நேமு, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, ப்ளஸ் வந்து 6 ஃப்ரம் டு கேட்டிருக்காங்க இல்லையா, எந்த அகாடமிக்லேருந்து எந்த அகாடமிக் வரைக்கும் படித்தாங்க இந்த இயர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுடைய அட்ரஸ்ஸு, ஸ்கூல் நேமு, இது எல்லாமே மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுடைய ஹிஸ்ட்ரி, அதாவது நீங்கள் படிச்சிங்க இல்லையா, ஃபஸ்ட்லேருந்து 12th 11th 10th 9th 8th 7th 6th 7th இதற்கான இயர் ஆஃப் ஸ்டடி, அதுக்கப்புறம் வந்து நேம் ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்கூல், டைப் ஆஃப் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. மஸ்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா கவர்மெண்ட் கார்பரேஷன் ஸ்கூல், முனிசிபல் ஸ்கூல், ஆதி திராவிடர் அண்ட் ட்ரிபுனல் வெல்ஃபேர் ஸ்கூல், அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல், அதர் ஸ்கூல் மேனேஜ்டு பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அதர்ஸ் டிபார்ட்மெண்ட்னா கவர்மெண்ட் தான் வந்து அதை மேனேஜ் பண்ணணும், கவர்மெண்ட் எய்டடாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற ஸ்கூலில் மட்டும் நீங்கள் 6thலேருந்து 12th வரைக்கும் படிச்சிருந்தா இந்த 7.5 ரிசர்வேஷன் கிட்ட நீங்கள் வந்துட்டு சீட் வந்து அலாட்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்போ வந்துட்டு அது படித்த ஸ்கூலுடைய டீட்டெயில்ஸு, இயர் ஆஃப் அந்த பாசிங்கு, அது எல்லாமே வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து என்ன பண்ணணும்னா சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் எடுத்து இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சீல் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் ஹெட்மிஸ்டர் ஸ்கூல் இருக்காங்க, அவங்களுடைய நேம் இந்த இடத்துல போட்டு சீலும் பண்ணுவாங்க. எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலுடைய சீலு ப்ளஸ் வந்து ஹெட்மாஸ்டர் பிரின்சிபலுடைய சிக்னேச்சர் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து சீல் ஆஃப் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் கிட்ட வந்து அவங்களுடைய நேமு, அவங்களுடைய சீலு, சிக்னேச்சர் எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இதை வந்து தான் நீங்கள் வந்து லா காலேஜ் அட்மிஷன் அப்போ போனஃபைட் சர்டிஃபிகேட்டாக சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இதை தான் வந்து இப்போ 7.5 ரிசர்வேஷனுக்கு காத்துட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து மெயில் வந்திருக்கு, உங்களுடைய இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்க போது ஃபைண்ட் ஆகலை, ஸோ நீங்கள் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணாமல் தான் உங்களுடைய அட்மிஷன் ஆனது கன்ஃபார்ம் பண்ணணுன்ற மாதிரி மெயில் வந்து வந்திருக்கு. அதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி ஈவினிங்கே போட்டுட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன், பார்த்துங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் வந்து 7.5 ரிசர்வேஷன் வருவாங்கன்னா ஒன்லி 6thலேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் எய்டடோ இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலோ இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வரமாட்டாங்க. அவங்க மட்டும்தான் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது இருக்கும். அவங்க மட்டும்தான் போனஃபைட் சர்டிஃபிகேட்டை லா அட்மிஷன் அப்போ சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.